सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அப்படி இருந்தா எதை பிரமாணமாக நம்ம இதை பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒண்ணு பார்க்கலாம். அக்னியானது உஷ்ணமாக இருக்கு அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். அக்னி உஷ்ணமாக இல்லை அப்படின்னு அனுமானத்தினால ஒருத்தன் சொன்னாங்கன்னா நம்ம எதை எடுத்துப்போம்? அக்னி உஷ்ணமா இல்லை, ஏன்னா அது ஒரு வஸ்துவாக இருக்கு. பதார்த்தத்வா அப்படின்னா வேற ஏதாவது ஜலவத்து அப்படின்னு சொல்லுவோம், ஜலத்தை போல. இந்த அனுமானத்தை தானே நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஒரு பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விருத்தமாக அனுமான பிரமாணம் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. இந்த தீர்மானத்துக்கு வந்தால் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய மித்யாத்துவமும் அனுமானத்தினால சாதிக்க முடியாது. இதுதான் முதல் முக்கியமான பிரதானமான ஆட்சேபம். இது அப்படி ஒரு சமயம் பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இருக்கிற விஷயத்தை கூட அனுமானம் சாதிக்குமானால் அப்ப அந்த ஹேத்வாபாசத்திலிருந்து பாதிதங்கிற ஹேத்வாபாசத்தை எடுத்து விடலாம், அதுக்கு இடமே இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். அதுக்கு சித்தாந்தி சொல்லக்கூடிய சமாதானம் என்னன்னு கேட்டா, பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமான விஷயத்தை அனுமானம் சாதிக்காதுங்கிறது வாஸ்தவம், அதை ஒத்துணுட்டான் சித்தாந்தி. ஆனால் பிரகிருத விஷயத்துல, அதாவது பிரபஞ்சம் சத்தியம் மிச்சைங்கிற இடத்துல பிரபஞ்சம் மிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த அனுமானம் பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இல்லை அப்படிங்கிறது. இல்லைங்கிற பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றது பிரத்யக்ஷம், பொய்யின்னு சொல்றது அனுமானம், விரோதம் இல்லைன்னு சொல்றது. அதுக்கு என்ன வந்து சொன்னா சித்தாந்தி, பிரத்யக்ஷ பிரமாணத்தினால பிரபஞ்சம் இந்த சமயத்துல இருக்குங்கிறது தான் தெரியும். பார்க்கிற சமயத்துல வஸ்து இருக்குங்கிறதான் பிரத்யக்ஷம் தெரிவிக்க முடியும். மற்றபடி எந்த காலத்திலையும் இது பாதிக்காது, இதுக்கு பாதமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் இல்லை. அனுமானம் நீ பார்க்கிற காலத்துல இருந்த அந்த வஸ்து ஸ்வரூபம் இருக்கே, நீ பார்க்கல, வஸ்துவை நீ பார்க்கலன்னு சொல்லல, உனக்கு ஞானத்துக்கு பார்க்கப்படுற அந்த பொருளானது உண்மை இல்லை அப்படின்னு, அதாவது பரமார்த்தம். இப்படி சொன்னா என்ன ஆச்சு? பிரத்யக்ஷம் ஒரு சமயம் தான் கிரகிக்கக்கூடிய பிரபஞ்சம் பரமார்த்தம்னு தெரிவிச்சிருந்தா அப்போ இந்த அனுமானம் இது பரமார்த்தம் இல்லைன்னு சொல்லும் போது ரெண்டுக்கும் விரோதம் ஏற்படும். பிரத்யக்ஷம் பிரபஞ்சத்தை பரமார்த்தம்னு சொல்லி கொடுக்கல, ஏன்னா அதை சொல்றதுக்கு அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அனுமானம் பிரபஞ்சம் பரமார்த்தம் ஆகாதுன்னு சொன்னால் எப்படி இந்த பிரத்யக்ஷம் அதுக்கு விரோதமாகும்? அதனால பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமான விஷயத்தை அனுமானத்தினால சாதிக்க முடியாதுங்கிற நியமத்தை ஒத்துந்தால் கூட இப்போ பிரபஞ்சம் மித்யான்னு சொல்லக்கூடிய அனுமானத்துக்கு விரோதமான பிரத்யக்ஷமே கிடையாது. ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு. பிரத்யக்ஷம் ஒரு சத்தையை கிரகிக்கிறதுன்னு சொன்னா அந்த சத்தையானது விகாலாபாதித்துவமாக இருக்க முடியாது, நித்தியாத்துவத்துக்கு விரோதியான சத்தையாக இருக்க முடியாது. பிரத்யக்ஷம் எந்த சத்தியத்துவத்தை கிரகிக்கிறதோ அதுக்கு விரோதம் பண்ணல இந்த மித்யாத்வ ஸ்ருதி அனுமானம் இதெல்லாம் விரோதம் பண்ணல. அதனால விரோதம் இல்லாததுனால இந்த இடத்துல இந்த மித்யாத்வானுமானம்ங்கிறது பிரமாணமாக ஏற்றுக்கணும்னு இவர் சமாதானம் சொன்னார். ஆக என்ன ஆச்சுன்னா, பிரத்யக்ஷம் வியாவகாரிக சத்தையை கிரகிக்கிறது, அதை ஒன்றும் பாதிக்கல. அந்த வியாவகாரிக சத்தையை ஒன்றும் வேண்டாம்னு சொல்லல. மித்யாத்வானுமானம் பரமார்த்தம் இல்லைங்கிறத மாத்திரம் சொல்றது. ஆக விரோதம் இல்லைன்னு சித்தாந்தி இதுவரை போன்றவாள். இதுக்கு மேல நியாயாமத்தக்காரர் கேள்வியை ஆரம்பிக்கிறார். வாஸ்தவா இப்ப சொன்ன விஷயம் இருக்கே, இந்த விஷயம் கண்டனகண்ட சாத்தியத்துல ஸ்ரீகரசர் சொன்ன விஷயம், அது அப்புறம் வரப்போறது. அது மேல ஒரு ஆட்சேபத்தை தெரிவிக்கிறார் நியாயாமத்தக்காரர். அவர் என்ன சொல்றார், நீ இப்படி சொல்றீங்க, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயத்தை நேரடியா சொல்லியாச்சு. சொல்லத்துக்கு அப்புறமும் அவர் இப்படியா அப்படியான ஒரு ரெண்டு விகல்பத்தை கலந்து விடும். கிம்
இந்த இடம் கிடைச்சதா நீ இந்த இடம் நனு ஏவம் வததः தவ கः அபிப்பிராயः கிம் தாத்விக விஷயத்வாத் பாதகதைவ மித்யாத்வ அனுமானாதேஹே ந பாத்யதா உத தத்துவ மித்யாத்வ கிராகிணோः வியாவஹாரிக தாத்விக விஷயயோः பரஸ்பர விருத்த விஷயத்வாபாவாத் ந பாத்யபாதபாவஹா. உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? மித்யாத்வத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த ஸ்ருதியோ இல்ல அனுமானமோ இது பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது, பிரத்யக்ஷத்தினால பாதிக்கவே இல்லை. இப்படி சொல்லும் போது என்ன, இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கும் இந்த அனுமானத்துக்கும் அல்லது ஸ்ருதிக்கும் விரோதம் இருக்கத்தான் இருக்கு. விரோதம் இருந்தாலும் எது பிரபலமோ அது பாதிக்கிறது, இன்னொன்னு துர்பலத்தை பாதிக்கிறது. அதாவது பிரத்யக்ஷ பிரமாணம் பாதிக்கப்படுறது, அனுமான பிரமாணமும் ஸ்ருதி பிரமாணமும் அதை பாதிக்கிறது. அதனால பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லிக் கொடுத்தது தப்பு, பாதிக்கம். அனுமானமும் ஸ்ருதியும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது அது நிஜம், அதுதான் தாத்விகம்னு சொல்றது. ஆக ஸ்ருதியும் அனுமானமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தாத்விகமாக பாரமார்த்திகமாக இருக்கிறபடியாலே அது பாதகம், பிரபலம். பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தாத்விகம் இல்லாததுனால அது பாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு விரோதம் இல்லை. இந்த அபிப்பிராயத்துல நீ விரோதம் இல்லைன்னு சொல்றியா? இது ஒரு கல்பம், ஒரு விகல்பம். இன்னொரு கோட்டி என்னன்னு கேட்டா, சத்தியத்துவ மித்யாத்வ கிராகிணோஹோ வியாவஹாரிக தாத்விக விஷயோஹோ பரஸ்பர விருத்த விஷயத்வாபாவாத் ந பாத்யபாத்யபாவம். இது கவனிக்கணும். முன்னாடி சொல்லும் போது பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் விரோதம் இருக்கு. விரோதம் இருந்தாலும் இது பிரபலம், இது தாத்விக விஷயமா இருக்கிறதுனால அனுமானம் பிரபலம், பிரத்யக்ஷம் துர்பலம், இது அதை அடிச்சுட்டு அப்படின்னு சொல்றியான்னு கேட்டார். ரெண்டாவது என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் விரோதமே இல்லை. பிரத்யக்ஷம் வேற எதையோ சொல்றது, அனுமானம் வேற விஷயத்தை சொல்றது. இது சத்தியம்னு சொல்றத இல்லைன்னு அது சொல்லல, அது சொல்றத இல்லைன்னு இது சொல்லல. இது ஒரு விஷயத்தை சொல்றது, அது இன்னொரு விஷயத்தை சொல்றது. அதனால பரஸ்பரம் விரோதம் இல்லாததுனால பாத்தியபாத பாவனை இல்லைன்னு சொல்றியா? இதுல ரெண்டாவதுதான் நம்ம சொன்ன விஷயம் இல்லையா? பிரத்யக்ஷம் வியாவகாரிகமான ஒரு சத்தையை கிரகிக்கிறது, அனுமானத்தினால தெரிவிக்கப்பட்ட மித்யாத்வத்தை இல்லைன்னு இது சொல்லல. அதே மாதிரி இது கிரகிக்க சத்தையா இல்லைன்னு அது சொல்லல. அதனால இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் விரோதம் இல்லைங்கிறதான் இவர் சொன்னார். அது சொன்னதை வேற மாதிரியா கிரகிச்சுட்டு அவர் அப்படி கேள்வி கேட்டுட்டார். என்ன விரோதம் இருந்து ஒண்ணு இன்னொன்னு பாதிக்கிறதுன்னு சொல்றியா? இல்ல விரோதமே இல்லை, அதனால இதுக்கு இது ரெண்டுக்கும் பிராபல்ய தௌர்பல்யம், அதாவது எது ஒண்ணு பாதகம் ஒண்ணு பாதகம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறியா? அந்தேதி ரெண்டுக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்றியே, அப்படி சொன்னா அதுக்குள்ள இன்னொரு சந்தேகத்தை நான் கிளப்பி விடுறேன். அந்தேதி கிம் அத்தியக்ஷ சித்த வியாவகாரிக தத்துவம் அகிஹீத்வ இவ தது அசித்தஸ்ய தாத்விக தத்துவத்தைவ அபாவம் கிருஹாதி அனுமானாதி. பிரத்யக்ஷத்தினால எந்த ஒரு சத்தியத்துவம் பிரபஞ்சத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ, சத்தை தெரிகிறதே, அந்த சத்தையை பத்தி பேசவே பேசாமல் இதை கிரகிக்காமலே வேற ஏதோ ஒரு சத்தைய இல்லே அப்படின்னு அனுமானம் சொல்றதா? பிரபஞ்சத்துல கிரகிக்கப்படாத ஒரு விஷயத்த, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த இல்லை அப்படின்னு இந்த அனுமானம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறதா? அல்லது பிரத்யக்ஷத்தினால எந்த ஒரு சத்தை காண்பிக்கப்பட்டதோ அதையே இல்லைன்னு சொல்றோம் அனுமானம். இப்ப இதுக்குள்ள ரெண்டு நிகழ்வு முன்னிட்ட இன்னொரு தடவை ஒன்னா சொல்றேன். அதாவது பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதமே இல்லை, விஷயம் வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது நான் விகல்பம் பண்றேன். அப்படியானால் இந்த அனுமானமானது பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவத்தை சர்வதா தள்ளி விட்டுட்டு அதை பத்தி பேசவே பேசாமல் வேற ஏதையோ ஒரு சத்தியத்துவத்தை இல்லைன்னு சொல்ல வரதா? அல்லது பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்பட்ட சத்தியத்துவத்தையும் சேர்த்து இல்லைன்னு சொல்றதா? இப்படின்னு இங்க இப்ப மாட்டிக்கிறது. சொல்ற அதுல அந்தியா பிரத்யக்ஷம் எந்த சத்தியத்துவத்தை சொல்றதோ அந்த சத்தியத்துவத்தையும் சேர்த்து இந்த அனுமானமானது பிரபஞ்சத்துல இல்லைன்னு சொல்லி விஷயம் பண்ணிருக்குன்னா அப்ப விரோதம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
பிரத்யக்ஷம் இருக்குன்னு காமிச்ச விஷயத்தை இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. அப்படி சொன்னால் விரோதம் தானே. விரோதம் இல்லை அப்படின்னு நீ சொல்றதுக்கு முடியாது. பிரத்யக்ஷ விஷய அபாவகிராஹி தது அபாதகத்துவோக்தி அயோகா. பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகும் வஸ்து இருக்குன்னு தெரியக்கூடிய அந்த வஸ்துவை இல்லைன்னு இன்னொன்னு சொன்னால் அதுக்கு விரோதம் இல்லைன்னு எப்படி சொல்றது? அதனால விரோதம் இல்லை, அதனால அது பாதகம் இல்லைன்னு சொல்றது தப்பா. நத்விதீயா பிரத்யக்ஷம் எதை தெரிவிச்சதோ அதை பத்தி அது பேசவே இல்லை. அனுமானம் அனுமானம் அதுல பாரமார்த்திகத்துவம் கிடையாது பிரபஞ்சத்துல அப்படிங்கிறத மாற்றம் சொல்றது அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டா, பிரத்யக்ஷ அதிரீத பிரதிஷேதகத்வேன அப்பிரசக்த பிரதிஷேதாபத்தே சொல்ற. இந்த அனுமானம் தேவையில்லாத நிஷேதத்தை பண்றது. யாருக்காவது சாந்தியாகவாவது ஒரு பிரசக்தி ஏற்பட்டால்தான் அதை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பிரசக்த பிரதிஷேதங்கிறது அப்பேற்பட்டது. அதாவது பிரசக்தியே இல்லாத விஷயத்தை நிஷேதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னாக்க, அவர் சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. கடுகுல யானை கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? கடுகுக்குள்ள யானை கிடையாது அப்படின்னு. ஏன்னா கடுகுக்குள்ள யானை இருக்குமோங்கிற சந்தேகமே ஏற்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இல்லாத சமயத்துல அது இல்லைன்னு ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் பிரசக்தியே இல்லாததுனால இந்த நிஷேதம் வியர்த்தமா. இப்ப பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் இல்லை, பிரம்மத்துல இருக்கிற மாதிரி பாரமார்த்திகத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அனுமானம் வந்தது. நீங்க சொல்ற பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறது எது? உண்மை தெரியல. நீங்க பிரத்யட்சம் தான் பாரமார்த்திகத்துவத்தை கிரகிக்கவே முடியாதுனால இது ஏதோ தற்காலத்துல விஷயம் இருக்குங்கிறத காமிக்கிறதே தவிர மற்றபடி இது சத்தியத்துவங்கள்லாம் சொல்றதுக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு முன்னாடி. அப்படியானால் இந்த பிரபஞ்சம் பாரமார்த்திகம்னு சொல்றதுக்கு எந்த பிரமாணமுமே இல்லை. சந்தேகம் கூட வர முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை சந்தேகத்துக்கு கூட விஷயமாகாத அந்த பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்துல இல்லேன்னு விவேகம் பண்ணி தெரிவிக்க வேண்டிய அவசியம் உண்டா? அப்படி அனுமானம் சொல்றதே சொன்னாலும் இது அப்பிரசக்த பிரதிஷேதம். பிரசக்தியே இல்லாத விஷயத்தை இல்லேன்னு சொல்றதாக அதான் பிரத்யக்ஷ அதிரீத பிரதிஷேதத்துவேனா அப்பிரசக்த பிரதிஷேதாபத்தே பிரத்யக்ஷ விஷயத்திய தாத்விகத்வாபத்தே. இன்னொன்னு சொல்றார், நீங்க சொல்ற வழியில போனால் பிரத்யக்ஷம் எதை கிரகிக்கிறதோ, எந்த விஷயத்தை கிரகிக்கிறதோ அது பாரமார்த்திகம்னே சொல்ல வேண்டியது ஆயிடும், தாத்விகம் ஆயிடும். இப்படி பாரமார்த்திகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இது பாரமார்த்திகம்னு சொல்ல முடியாத ஆயிடும். எப்படின்னு கேட்கிறார் பாருங்க. நீங்க என்ன சொல்ற, பிரத்யக்ஷம் எதை தெரிவிக்கிறதோ அத அனுமானம் இல்லைன்னு சொல்லல அப்படின்னு சொல்ற. இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா விரோதம் விடணும். இந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்காக நீங்க எப்படி பேசுறேன்? பிரத்யக்ஷம் சொன்ன விஷயத்த இல்லைன்னு சொல்றது கிடையாது, அனுமானம் அதை பத்தி வரலன்னு. பிரத்யக்ஷம் கட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இருக்குன்னு தான் தெரிவிக்கிறது. அப்ப இந்த கட்டத்தை இல்லைன்னு அதை தெரிவிக்க முடியாதோ இல்லையோ அனுமானம். அப்ப இதை இல்லைன்னு தெரிவிக்கலன்னு சொன்னா அப்ப அச்சிந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆகாத இந்த பிரத்யக்ஷத்தின் விஷயமானது தாத்விகம், பிரம்மத்தை போல தாத்விகம்னு சொல்ல வேண்டிய. பிரத்யக்ஷம் எதெல்லாம் இருக்குன்னு தெரிவிக்கிறதோ அதை இல்லைன்னு சொல்லவே இல்லையே அனுமான பிரமாணம் இல்லையா? எப்படி ஸ்ருதியால தெரிவிக்கப்பட்ட பிரம்மத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் இல்லாததுனால அந்த ஸ்ருதி பிரமாணத்தினால சித்தமா இருக்கக்கூடிய பிரம்மம் பாரமார்த்திகமும், அதே மாதிரி பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால தெரிவிக்கக்கூடிய விஷயங்களும் அதை இல்லைன்னு தெரிவிக்கல. இந்த அனுமானங்கிறது அதை இல்லைன்னு ஒன்றும் விரோதமா தெரிவிக்காததுனால அதுவும் பாரமார்த்திகமாகத்தான் ஆகும். அதனால நீங்க எதிர்பார்க்கறதுக்கு நேர மாறுதலான விஷயம் அர்த்தாந்தரங்கிற தோஷம். நீங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் இல்லைன்னு சாதிச்சோம்னா இந்த அனுமானம் மித்யாத்வத்தை சாதிச்சிடும். பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் இல்லாமல் நயனம் பண்றோம், பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதம் இல்லை அப்படிங்கிறத நாம ஸ்தாபனம் பண்ணால் அனுமானம் பிரத்யக்ஷ பாகம் இல்லாமல் திருடமாக தன்னுடைய விஷயத்தை சாதிக்கும். ஆக பிரபஞ்சம் நிச்சயம் சிந்திக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். ஆனால் இப்ப நேரம் விபரீதமாயிடுச்சு. ஏன்னா பிரத்யக்ஷம் கிரகிக்கிற விஷயத்தை இல்லைன்னு அந்த அனுமானம் சொல்லலைன்னு சொன்னா பிரத்யக்ஷம் கிரகிக்கிற விஷயம் சரின்னு ஆயிடும், அது தாத்விகம்னு ஆயிடும். அதனால பிரபஞ்சத்துக்கு பாரமார்த்திகத்துவம் ஸ்தாபனம் பண்ணினதாக ஆயிடும். அதான் சொல்றார் பிரத்யக்ஷ விஷயத்திய தாத்விகத்துவ ஆபத்தேஷ்ட. சரி, அப்ப இந்த ரெண்டு
முதல் 2 சந்தேகத்துல ஒரு கோட்டியை பிடிச்சி இன்னும் அதுல 2 சந்தேகம் பண்ணார். அந்த 2 சந்தேகமே சரிபட்டு வரல. இப்போ இது 2யுமே சித்தாந்தி சொன்னா அவனுக்கு ஆபத்தா இப்படி பண்ணிடுவோமே. இதெல்லாம் இல்ல, பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதம் இருக்கத்தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் பிரத்யக்ஷம் துர்பலம், ஏன்னா அது தப்பான விஷயத்தை கிரகிக்கிறது. அனுமானங்கிறது பிரபலம், ஸ்ருதி இதுக்கு சகாயமாக இருக்கு. அதனால இது தாத்விக விஷயமாக இருக்கு, அது அதாத்விக விஷயமா இருக்கு. அதனால இது அதை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். விரோதம் இருக்கு, அதனால பாதிக்கிறது இப்படி சொன்னால் என்ன? இந்த பிரதம பட்சத்தை கிரகிக்கலாமேன்னு கேட்டார். அதுக்கு சொன்னா, நீங்க சொல்றது அழகா இருக்கு. அனுமானத்தினுடைய விஷயம் தாத்விகம்ங்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிரத்யக்ஷ விஷயம் அதாத்விகம் அப்படின்னும் அனுமானத்துக்கு விஷயம் தாத்விகம்னும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதை நீங்க சித்தம் பண்ணணும்னு சொன்னால் வேற பிரத்யக்ஷ விரோதம் இல்லைங்கிறது தீர்மானம் ஆனாத்தான் இந்த விஷயத்தை தாத்விகம்னு சொல்ல முடியும். நேரடியா பிரத்யக்ஷ விரோதம் இருக்கும் போது இந்த அனுமானம் சொல்ற விஷயம் சரியானது, இது தாத்விகம், பொய்யானது இல்லை அப்படிங்கிறத எதை கொண்டு நீங்க நிர்ணயம் பண்ணினீங்க? அதனால இந்த யுக்தியே முதல்ல தெரியாது. சொன்னது என்னன்னா, அனுமானமும் ஸ்ருதியும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தாத்விகம், பாரமார்த்திக விஷயம். இங்க பிரத்யக்ஷம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லை. அதனால 2க்கும் விரோதம் இருந்தாலும் பிரபலமான அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது அப்படின்னு இந்த கட்சி இப்படி சொல்றதுக்கு முன்னாடி அந்த அனுமானமும் ஸ்ருதியும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தாத்விகம் பாரமார்த்திகம்ங்கிறது சித்தமாக இருக்கணும். அது எங்க சித்தமாச்சு? இவ்வளவு விரோதம் இருக்கிற சமயத்துல அந்த அனுமானம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தாத்விகம்னு சொல்ல முடியுமா? உபஜீவிய பிரத்யக்ஷ விரோதேனா ஒரு ஜாதகர் சொல்லிட்டே இருக்கார். பிரத்யக்ஷங்கிறது உபஜீவியமாக இருக்கு, அதை விரோதிக்கின்ற அனுமானத்தினால் எதையுமே சாதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அனுமித்யாதி விஷயத்தை தாத்விகத்துவ அபிதேசே, இது தாத்விகம்னே சொல்ல முடியாது. இதுக்கே என்ன ஏன் திருப்பி போடக்கூடாது? பிரத்யக்ஷத்தினால இந்த அனுமானம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாமே கேட்டார். இதுதான் நியாயாமதக்காரர் பண்ணின ஆட்சேபம். இதை வச்சுட்டு அவர் கண்டனக்காரர் சொன்னது தப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்ல வந்தார். மேல வரப்படுவது இதுக்கு இப்ப அத்வைத சித்திக்காரர் பதில் சொல்றார். இதுக்கேன்னா பிரதமே த்விதீயேக பக்ஷே அனுபபத்தி அபாவா, ஒரு விகல்பம், அதுல ஒரு கோட்டியில இன்னொரு விகல்பம் இப்படி பண்ணினாரு. எல்லா பட்சமும் தப்புன்னு நியாயாமத்தக்காரர் இப்ப உபாதனம் பண்ணினார். எல்லாத்தையும் உனக்கு தோஷம் வரும். அத்வைத சித்திக்காரர் என்ன சொல்றாருன்னா, முதல் பட்சமும் 2வது பட்சத்துல ஒரு பட்சமும் எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த தோஷமும் இல்லை, சரியாவே இல்ல. அதாவது நீ சொன்ன தோஷம் அதுல இல்லை, அதை பரிகாரம் பண்ணலாம். அனுபபத்தி அபாவா, அதுல அனுபவத்தி சொல்லக்கூடிய தோஷம் எதுவுமே இல்லை எப்படின்னு சொல்றோம். ததாபி பிரதமே பக்ஷே ந தாத்விகத்துவ அசித்தி. முதல் பட்சம், முதல் பட்சம் சொன்னா மறக்காம இன்னொரு தடவை சொல்லிடுறேன். முதல் பட்சம்னு சொன்னா ஸ்ருதியும் அனுமானமும் தெரிவிக்கக்கூடிய விஷயம் தாத்விக விஷயம், வியாபகாரிக விஷயம். பிரத்யக்ஷம் சொல்ற விஷயம் அப்படி இல்லை, அது வியாபகாரிக விஷயம். அதனால இதுக்கும் அதுக்கும் இல்ல, அது பிரபலமானதுனால அது பிரத்யக்ஷத்தை பாதிக்கும். இது முதல் பட்சம். இந்த பட்சத்தை நாம சமர்ப்பணம் பண்ணோம். நியாயாமத்தக்காரர் என்ன கேட்டிருந்தாருன்னா, உபஜீவியமான பிரத்யக்ஷ விரோதம் இருக்கும் போது இந்த அனுமானம் சொல்ற விஷயத்தை தாத்விகம்னு நீ எப்படி சாதிப்ப, சுருதி சொல்லக்கூடிய விஷயத்தை தாத்விகம்னு நீ எப்படி சாதிப்பேன்னு அவர் கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்லிட்டா சரியா போயிடுச்சு. என்ன பதில் சொல்றார்? பிரதமே பக்ஷே ந தாத்விகத்துவ அசித்தி யஸ்மாத் இதம் ரஜதம் இத்யனேன நேதம் ரஜதம் இத்யஸ்ய பாத அதர்சனாத் பரீட்சிதமேவ பாதகம் அப்துதேன்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி ஒரு திருஷ்டாந்தத்துல ஒரு இடத்துல பார்ப்போம். அங்க என்ன பண்றேன், வெறும் 2மே பிரத்யக்ஷம். அப்பேற்பட்ட இடத்துல நீங்க என்ன பண்றீங்கிறத பார்த்தோம்னா அந்த நியாயத்தை இன்னும் கொண்டு வந்து சஞ்சாரம் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தா ரஜதம் அப்படின்னு தெரியுது, இதம் ரஜதம்னு ஞானம் பிரத்யக்ஷம் தான் ஆகும். இத்தனை நேரத்துக்கு கிட்ட போனதுக்கு அப்புறம் நேதம் ரஜதம்னு ஞானம் ஆகுது. இப்ப முன்னாடி வந்த ஞானத்தையும் பின்னாடி வந்த ஞானத்தையும் நாம விசாரத்துக்கு எடுத்துக்கிறோம். அது ரஜதம்னு சொல்றது, இது ரஜதம் இல்லைன்னு சொல்றோம். ஆக 2 ஞானத்துக்கும் விரோதம் இருக்கு. விரோதம் இருக்கும் போது எது பாதிக்கப்படுறது? 2ம் பிரத்யக்ஷமே தான். இப்போ
இப்ப ரெண்டும் பிரத்யட்சமா இருக்கும்போது விரோதம் இருக்கும்போது எதையோ ஒண்ணு தப்புன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்னா ஒண்ணு இன்னொன்னு பாதிக்கிறது, எதை இன்னொன்னு பாதிக்கிறதோ, அதாவது எது பாதிக்கிறதோ அது பிரமாணம், எது பாதிக்கப்படுறதோ அது அப்பிரமாணம். அது சொல்லிக் கொடுத்த விஷயம் தப்பு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும். இப்ப எது பாதிக்கிறதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்தது ரஜதம்ங்கிற தியானம், அதுதான் பின்னாடி வரக்கூடிய தியானத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. முதல்ல வந்தது ரெண்டாவது பாதிக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்த தியானம் உபஜீவியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரஜதம்ங்கிறது தெரிஞ்சாதான் ரஜதம் இல்லைங்கிற அபாவ பிரத்யட்சம் வரும். அபாவம் தெரியணும்னா அதுக்கு பிரதியோகி ஜானங்கிறது வேணும். பிரதியோகி ஜானம் இல்லாட்டா அபாவ பிரத்யக்ஷங்கிறது வர முடியாது. ஆக இது ரஜதம் இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அது ரஜதம்ங்கிற ஒரு பிராந்தி பிரசக்திய கொடுத்து இந்த ரஜதம் இல்லைன்னு சொல்ற தியானத்துக்கு உபஜீவியமாகிறது. அப்ப அதுக்கு விரோதமாக இது எப்படி தன்னுடைய இதை போதிக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் என்ன ஸ்திதி? எல்லாரும் ஒத்துண்ட விஷயம் அது உபஜீவியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அதுதான் பாதிக்கப்படுறது. இடம் ரஜதம்ங்கிற ஞானம் தான் சாந்தி, அது ரஜதம் இல்லை. அதுக்கு விஷயமான ரஜதம் பொய்யான ரஜதம். நேரம் ரஜதம்னு சொல்றது தப்பு இல்லை, அதுதான் சரி அப்படின்னு எதை வச்சு நிர்ணயம் பண்றதுங்கிறது நீங்க கொஞ்சம் பார்க்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு கேட்டா, இத பரீட்சை பண்ணி பார்த்தேன், அதை பரீட்சை பண்ணி பார்க்கும்போது அது கையில கொடுத்து இது பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரெண்டு ஞானத்தை இடம் ரஜதம்ங்கிற ஞானம் வந்தது. அதுக்கப்புறம் போய் எடுக்க போனா அங்க போயிட்டு அங்க இல்லை, ரஜதம் கிடைக்கிறது. அப்ப என்னாச்சு? அது சொல்லி கொடுத்த விஷயம் தப்பாயிடும், பிரவருத்திக்கு பிரவருத்திக்கு விஷயம் ஆகல. ஆனா இது ரஜதம் இல்லைன்னு தெரியுது. இதுக்கப்புறம் பல தடவை சம்பாதம் பண்றதுக்கும் பிரயத்தனம் பண்ணி பார்க்கறதுக்கும் அது ரஜதம் இல்லைங்கிறதே சித்தமாயிருக்கு. அதனால என்னாச்சு? பரீட்சை பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டாவது ஞானங்கிறது பிரபலமாகிறது. இது தாத்விக விஷயமா இருக்கு. இடம் ரஜதம்ங்கிற ஞானம் தாத்விக விஷயமாக இல்லை. அதனால இது இந்த ரெண்டாவது ஞானம் முதல் ஞானத்தை பாதிக்கிறது. முதல் ஞானத்தை விட ரெண்டாவது ஞானம் பிரபலம் அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா? அதையே இங்க வச்சு முடியலாம். எப்படின்னு சொல்ற? இடம் ரஜதம் இத்தியனேனா நேதம் ரஜதம் இத்தியஸ்ய பாத அதர்சனா பரீட்சிதமேவ பாதகம் அபிதேவி. அந்த ஞானத்தை பரீட்சை பண்ணி பார்த்து அது சரிதான் அப்படிங்கிற தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் இன்னொன்னு பாதிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணலாம். பரீட்சை பண்றதுனா என்ன? பரீட்சாச்ச பிரவருத்தி சம்பாதாதி ரூபா விவகார தசாயாம் அபாத்தியத்துவம் வினா அனுபபன்னா தத்தசா பாதகிராகிணம் பாதத்தை ந அத்வைத ஸ்ருத்தி அனுமானாதிக்கம் இது உக்தமேவா. இப்ப பரீட்சை பண்ணி பார்க்க இப்ப நம்ம தாஷ்டாந்திகத்துக்கு வந்துட்டோம். பிரபஞ்சம் இந்த பிரத்யக்ஷம், அதாவது பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கறது பிரத்யக்ஷம், பிரபஞ்சம் மிச்சைன்னு சொல்லிக் கொடுக்கறது அனுமானம். பரீட்சை பண்ணி பார்த்தா எது சித்தமாகும்னு பார்க்கணும். நமக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா, நியாயாமத்துக்காரர் இந்த பரீட்சை பண்ணி பார்த்து உனக்கு விபரீதமாக நிர்ணயம் வரும்னு சொல்லுவார். கடம்னு தெரிஞ்சதோட நிக்கல, அந்த கடத்துக்கு கொண்டு போய் அதை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா அதனால நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கிறது. அப்ப என்னாச்சு? பரீட்சை பண்ணி பார்க்கும்போது அது கடந்தான்னு தீர்மானம் ஆச்சு இல்லையா? நேதம் ரஜதம் மாதிரி பாதம் எதுவும் ஏற்படல. ஆக கடம் இருக்கு, பிரபஞ்சத்தை ஒவ்வொரு பதார்த்தமும் இருக்குன்னு தெரிவிக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கே, இது பரீட்சையால சித்தமாயிடுச்சு, பிரமாணம்னு சித்தமாகிறது. சரியா? அடுத்த இது மித்தியன்னு சொல்றது. இந்த மித்தியன்னு சொல்லக்கூடிய அனுமானத்தை நாம ஒன்றும் பரீட்சை பண்றதுக்கு இல்லை. இது மித்தியதானான்னு சொன்னா சத்தியம்னா இருக்கு, நேரம் விபரீதமான பிரமாணங்கள் கிடைக்கும். மித்தியம் இல்லைன்னு சொல்றது அதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு இருக்கும். அதனால இது அபரீட்சிதம். பரீட்சை பண்ணினா இதை தீர்மானம் பண்ண முடியல, மித்தியார்த்தம் சொல்லக்கூடிய அனுமானத்தை. அப்ப எதை பாதிக்கணும்? பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்கணும். இப்படிதான் சித்தமாகணும். அத்வைதிகா சொல்ற இதை வேற எதுக்காக பார்க்கணும். என்ன சொல்ற? பிரத்யக்ஷத்தினால நீ பரீட்சை பண்ணி என்ன சித்தம் பண்ணினேன்? பரீட்சையால பிரத்யக்ஷத்துக்கு எந்த விதமான ஒரு பிராமாணியம் சித்தமாச்சுன்னு சொன்னா, நான் பார்த்த சமயத்துல அந்த வஸ்து அங்க இருக்கு. இத்தனைதான் உன்னால சொல்ல முடியல. எவ்வளவு பரீட்சை பண்ணினாலும் நான் பார்த்த சமயத்துல இருக்கிற வஸ்துவத்தான் பார்த்தேன், அதனால அது தெரிவித்த விஷயமும் சரி, அவ்வளவுதான் சொல்லலாம். சரியா?
அனுமானம் என்ன சொல்றது? ஒரு சமயம் இந்த அனுமானம் நீ பார்த்த சமயத்திலேயே அது இல்லாததான் நீ பார்த்து விட்ட அப்படின்னு சொல்லி இருந்தால் அதுக்கு பாதம். அப்படி சொல்லவே இல்லை, உபதேச விரோதம் கிடையாது. அப்ப என்ன பாதிக்கிறது? நீ பார்த்தே அந்த வஸ்து பாரமார்த்திகம் இல்லை. நீ பார்த்ததே அவலாபம் பண்ணல, பார்த்த வஸ்து பாரமார்த்திகம் இல்லை. அப்ப என்னாச்சு? நீ பார்த்தது கடம் தான், கடத்தை கடம் இல்லைன்னு சொல்ல வரல. பார்த்த கடம் அது பாரமார்த்திகம் இல்லைங்கிறது தான். அப்படியானால் இந்த பரீட்சையால சித்திச்ச இந்த பிரத்யக்ஷத்தினுடைய பிராமான்யம் இருக்கே, இது அனுமானத்துக்கு விரோதி ஆகுமா? ஆக நீ பரீட்சை பண்ணி இந்த கடங்கிறது 3 காலத்தையும் இப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பரீட்சையால அந்த பிரத்யக்ஷத்துக்கு 3 காலம்னா எல்லா காலத்தையும் நாளைக்கே அந்த கட்டம் இருக்குமா இல்லையாங்கிறது இருக்காதாங்கிறது இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரத்யக்ஷத்துக்கு பரீட்சையால சித்திக்கக்கூடிய பிராமான்யங்கிறது அது என்ன சொல்றதுன்னா தற்கால வர்த்தி கிராகித்துவம். அந்த காலத்துல இருக்கக்கூடிய வஸ்துவை கிரகித்தது இந்த பிரத்யட்சம் சரியாகவே கிரகிச்சிருக்கு, இதுதான் சொல்லலாம். அது கிரகித்த விஷயம் பாரமார்த்திகம் பிரம்மம் போல அப்படின்னு தான் சொல்றது இல்லை. அதனால அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய அனுமானத்துக்கு இதை இந்த பிரத்யட்சம் விரோதம் பண்ணாது. விரோதம் பண்ணாததுக்கான என்னாச்சு? நீ கேட்டிய பிரத்யட்சத்துக்கு விரோதமாக இருக்கும் போது அனுமான விஷயத்தை எப்படி நீ தாத்விகம்னு சொல்ல முடியும்னு கேட்டியே, அந்த கேள்விக்கு இப்ப பதில் கொடுத்து இந்த பிரத்யட்சம் அந்த அனுமானத்துக்கு விரோதமே பண்ணாததுனால அந்த விஷயம் தாத்விகம்னு சொல்லிட்டேன். ஸ்ருதிக்கும் இந்த பிரத்யட்சம் விருத்தமாக இல்லை, அதனால ஸ்ருதி சொல்லக்கூடிய விஷயமும் தாத்விகமாக இருக்குது. இதுதான் சொல்ற. பரீட்சாச்ச பிரவೃತ್ತಿ சம்பாதாதி ரூபா விவகார தசாயாம் அபாத்தியத்துவம் வினா அனுபவன்னா. விவகார தசையில அது அபாத்தியம், அது இருக்கிற வஸ்து தப்தசா பாதகிராகினம் பாததே. அந்த விவகார தசையிலேயே அது இல்லைங்கிற மாதிரி இன்னொன்னு தெரிவிச்சுன்னா அதைத்தான் இந்த பரீட்சையால பாதிக்கலாம். நான் அத்வைத ஸ்ருதி அனுமானாதிகம் இது உத்தமேவா. அதனால அத்வைத ஸ்ருதியையோ மித்யாத்வ அனுமானத்தையோ இந்த பரீட்சித பிராமான்யமான பிரத்யக்ஷம் இருக்கு, இது பாதிக்காது. இது ஒரு விதமா இந்த இதை சொல்லிட்டார். சப்தசாயாம் பாதம் கிரகாதி அப்பேற்பட்டது. அதாவது இந்த ரஜதம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரஜதம் அங்க இருக்குன்னு தெரிவிச்சது முதல் ஞானம். அப்புறம் அந்த ரஜதம் இல்லைன்னு தெரிவிக்கக்கூடிய இந்த ஞானம் இருக்கு. இது என்ன சொல்றது தெரியுமோ? அப்பவே ரஜதம் இல்லைங்கிறத காமிக்கிறது. அதான் நீ பார்க்கிற சமயத்துல கூட ரஜதம் இல்லைங்கிறத காமிச்சது, அப்படித்தானே? நீ பார்த்தது ரஜதமே இல்லை அப்படி காமிக்கிறது. அதனால என்னாச்சு? தப்தசா அது அந்த எந்த பிரத்யட்சம் பாதிக்கப்படுறதோ அந்த பிரத்யட்சம் எந்த காலத்துல அந்த ரஜதம் இருக்குன்னு தெரிவிக்கிறதோ அந்த காலத்தையும் சேர்த்து இல்லைன்னு தெரிவிக்கிறதுனால இந்த பிரத்யக்ஷம் இன்னொரு அடுத்த பிரத்யட்சமானது அது பாதிச்சு விரோதம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆனா அந்த மாதிரி இங்க இல்லை. பிரத்யட்சத்தினால தெரிவிக்கக்கூடிய விஷயத்துக்கும் இந்த அனுமான விஷயத்துக்கும் அப்பேற்பட்ட விஷயம் பாதம் விரோதம் இல்லை. அது தெரிவிக்கிறது, அதை ஒன்றும் நீங்க சொல்லல. திடீயேபி பட்சே அப்பிரசக்த பிரதிஷேதா. 2வது பட்சத்துல அவன் என்ன சொல்றான்னா, பிரத்யக்ஷம் சொல்ற விஷயத்தை சர்வதா விட்டுட்டு பாரமார்த்த பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படாத யாருக்குமே தெரியாத ஒரு சத்தைய இந்த அனுமானம் நிஷேதம் பண்றது, பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்துல கிடையாதுன்னு சொல்றதுன்னு சொன்னா அப்பிரசக்த பிரதிஷேதம் வருமே. அது சொல்ற அப்பிரசக்த பிரதிஷேதம்னா பிரத்யக்ஷத்தினாலேயே இது கிரகிச்சாதான் அதை நிஷேதம் பண்ணலாம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. பரோட்ச பிரசக்தே சம்பவா. பிரத்யக்ஷத்தினால ஜெகத்து பாரமார்த்திகம்னு தெரியாச்சாரம் ஒருத்தருக்கு பிராந்தி பரோட்சமாக பிராந்தி வரலாம். பிரம்மத்தை சத்தியம்னு கேட்கிறான், பிரம்மம் சத்தியம்னு சுத்தி செய்து கொடுத்துருக்கு. அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் சத்தியம்னு அவனே கல்பனை பண்ணிக்கிறான். சொல்லலாம் இல்லையா? அது சத்தியம்னா இதுவும் சத்தியம்தான், அது பரமார்த்த சத்தியம்னா இதுவும் அதே மாதிரி பரமார்த்த சத்தியம்தான் அப்படின்னு ஒருத்தன் கல்பனை பண்ணிக்கலாமோ இல்லையோ. ஆக இப்பேற்பட்ட பிராந்தி வரலாம். இப்ப பிரசக்தி வந்த இந்த பிரபஞ்சம் அது பிரத்யக்ஷத்தினால பார்த்து பிரபஞ்சத்தை பரமார்த்த சத்தியம்னு நினைக்கிறேங்கிற அவசியம் இல்லை. வேற ஏதோ ஒரு விதமாக பிரத்யக்ஷமோ அனுமானமோ ஏதோ ஒரு விதத்துல பிரபஞ்சம் பாரமார்த்திகம்னு ஒரு வாதி நினைச்சானே, ஆனால் இந்த பிரசக்தி போதும். அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு அனுமானத்துக்கு அப்பிரசக்த பிரதிஷேதா பத்தி இப்போ இல்லை. அதனால என்ன சொல்ற?
பரோட்ச பிரசக்தே சம்பவா, பரோட்ச பிரசக்தி இருக்கு, அதனால அதை நிஷேதம் பண்றதுக்கு இந்த அனுமானம் வருது. இது தேவையான ஒரு விஷயம் தான். கடுகுல கஜம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. கடுகுல கஜம் இருக்குன்னு எவனான ஒருத்தனுக்கு பிராந்தி வந்ததுனால அப்ப நிஷேதம் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன் அந்த மாதிரி பிராந்தி வராத சமயத்துல வேண்டாம். ஆனா பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவ பிராந்திங்கிறது எல்லா வாதிகளுக்கும் இருக்கு. இப்ப கேட்கறவாளுக்கே இருக்கு முதல்ல. ஏன் பிரபஞ்சம் பாரமார்த்திகம்னு தான் இந்த வாதிகள் சொல்றா. அப்படி இருக்கும் போது அதை நிஷேதம் பண்றது ஒன்றும் அப்பிரசக்த பிரதிஷேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பரோட்ச பிரசக்தே சம்பவா, இந்த எத்துன்னு ஒரு பக்கம் வருது. இது சுகோஷ்டி, அதாவது அத்வைதிகள்ல ஒரு ஏகதேசி. அவர் இந்த நியாயாமிர்தக்காரருக்கு வேற விதமான ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார். அதை அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை, அதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்படிங்கிறத அத்வைதிகாரத்தை சொல்றார். அவ என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்ன அப்பிரசக்த பிரதிஷேதம்னு நீ சொல்ற, பாரமார்த்திகத்துவங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் போதுமே, இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட அவர் தாக்கிக்கிற மாதிரி. இந்த இடத்துல இந்த கடிகாரம் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல இல்லைன்னு நான் சொல்லுவேன். சொல்லாமா அங்கேயே இருக்குன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு இல்லை. ஒரு இடத்துல ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்லணும்னா அந்த வஸ்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். இதுதான் எனக்கு பிரசக்தி இல்லையா? அப்போ பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்திலேயே தெரிஞ்சிருக்குங்கிற அவசியம் இல்லை, அது பிரம்மத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் கூட போதும். அந்த பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்துக்கு கிடையாது, நிஷேதம் பண்ணலாம். இது ஒன்றும் அப்பிரசக்த விஷயம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இவரும் நியாயாமிர்தக்காரருக்கு பதில் சொல்றதுக்காக வந்தவர் தான். இந்த இதுல கொஞ்சம் தோஷம் இருக்குங்கிறத இவர் சொல்றார். எத்து கேச்சித்து ஆத்மனி தாத்விக தத்துவ பிரசித்தியா பிரசக்தி முகப்பாரயந்தி தன்னா. ஆத்மாவில தாத்விக தத்துவங்கிறது, தாத்விக தத்துவம்னா பாரமார்த்திக தத்துவம், அது இருக்கிறதுனால அங்க அது தெரிஞ்சிருக்கு, இங்க இல்லைன்னு சொல்றது இது சரியாத்தான் இருக்கு, இது அப்பிரசக்தப்படுகிறது இல்லையேன்னு சொல்றான். தன்னா நகி பிரதியோகி ஜான மாத்திரம் பிரசக்தி. நீங்க சொன்ன பிரசக்தியே இல்லைன்னு. எப்படின்னு கேட்டா, வெறும் பிரதியோகி தெரிஞ்சிருக்கிறது மாத்திரம் பிரசக்தி ஆகாது. அப்படி சொன்னா கஜம் இவனுக்கு தெரியும். கடுகுல பர்ஷத்தே கஜோனாஸ்தி அப்படின்னு சொல்றதுல ஏன் எல்லாரும் உபகாசம் பண்ணணும்? அதான் கஜம் தெரிஞ்ச விஷயம் தானே. அதை இல்லைன்னு சொல்றான், கடுகுல சரியாத்தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றது இல்லை. பிரசக்தினா என்ன? பிரதியோகி ஜான மாத்திரம் பிரசக்தின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் கர்ஷவே கஜோனாஸ்திங்கிறது சரியா பேச்சாக ஆயிடும். அதனால என்ன சொல்லணும், எந்த இடத்துல நீ நிஷேதம் பண்றையோ அதே இடத்துல அந்த பிரதியோகி தெரிஞ்சால் அதுதான் பிரசக்தி. ரஜதம் எங்க தெரிஞ்சதோ அங்கேயே தான் இல்லைன்னு நிஷேதம் பண்றது. இதம் ரஜதம்னு தெரிஞ்சது அப்புறம் இல்லைன்னு நிஷேதம் பண்றது, அப்போ பிரசக்தி. எங்க அந்த வஸ்துவை இல்லைன்னு சொல்லணுமோ அங்கேயே அந்த வஸ்துவை நிஷேதம் பண்ணினா தெரிஞ்சாதான் அதை பிரசக்தின்னு சொல்லலாம். வெறும் பிரதியோகி ஜான மாத்திரம் பிரசக்தி ஆகாது. ஆனா நகி பிரதியோகி ஜான மாத்திரம் பிரசக்தி இந்தர்ஹி. இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. நிஷேதாதிகரண பிரதியோகி ஜானம் இருக்கு, அங்க இன்னொரு ஒரு அதிகரண பதம் விட்டு போயிருக்கு. நிஷேதாதிகரணக அங்க திருத்துக்க. அதாவது நமக்கு வேண்டிய அர்த்தம் என்னன்னா, எந்த அதிகரணத்துல இல்லைன்னு சொல்றோமோ அதே அதிகரணத்துல இருக்குன்னு அந்த வஸ்து தெரிஞ்சால் அப்படியாவது போடணும். ஒரு தோஷம் இருக்கு. இதுல இருக்கிறது நிஷேதாதிகரண பிரதியோகி ஞானமும் இருக்கு. நிஷேதாதிகரணாதிகரணக பிரதியோகி ஞானம் திருத்துனதாக எனக்கு ஒரு ஞாபகம். அதாவது நிஷேதம் எங்கே செய்யறோமோ அங்கேயே அந்த பிரதியோகி இருக்கிறதா தெரியணும், அப்பதான் பிரசக்தின்னு பிரதியோகி அதிகரணம் சொன்னல. ஆமா அப்படிதான் பண்ணா. அது பண்ணா 2 அதிகரண சத்து வரும். அதாமலே கிடைக்கும் 2 அதிகரணம். அதே ஒரு அதிகரண சப்தத்தை லோகம் பண்றதுக்கு கோபம் ஏதாவது இருக்காங்க. அதே பார்த்தே வச்சிருக்கலாமே, நான் இந்த பார்க்கல. அதுல உபமானமாக இருந்ததுன்னா
உபமான பதமா இருந்ததுன்னா இந்த ரெண்டுல ஒன்ன பிரயோகம் பண்ணா போறோம். ஒன்ன வந்து லோகம் பண்ணிடலாம். வியாபர்த்தம் உஷ்டமுக அப்படின்னு சொல்ற இடத்துல உஷ்டமுகமிவ முகம் எஸ்யா உண்மை கிடைக்கும். அந்த இடத்துல அந்த ரெண்டு முக சப்தத்துல ஒரு முகத்தை லோகம் பண்ணிடலாம். அங்க அதுக்கு வார்த்திகம் இருக்கு உபமானமாக இருந்தாக்க. ஆனா இந்த இடத்துல தெரியல. நிஷேதாதிகரணாதிக இது புரியுறதோ இல்லையோ, அதாவது எங்க நிஷேதம் பண்றோமோ அங்கேயே இந்த பிரதியோகி தெரிஞ்சாதான் அதுக்கு பிரகத்தின்னு பேரு. பிரதியோகி தெரிஞ்சா மாத்திரம் போற நக ஆத்மா நிஷேதாதிகரணம். இப்ப நீங்க எங்க பிரகத்தியை காமிச்சீங்கன்னா ஆத்மாவில இருக்கு பரமார்த்த சத்துவம் பாரு அப்படின்னு. அங்க அது நிஷேதம் பண்ணலையே, அந்த நிஷேதம் பண்ண போறது இல்ல, பிரபஞ்சத்துலதான் நிஷேதம் பண்ண போறோம். அதனால பிரபஞ்சத்துல அந்த பாரமார்த்திகத்துவம் தெரியல பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக ஆகிறதுனால. அதனால நான் சொல்ற ரீதியில பிரபஞ்சத்துல பரோட்சமான பிரசக்தி தான் சொல்லணும். பிரத்யக்ஷத்தினால இந்த பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்துல தெரியல, ஆனா எல்லாரும் பாரமார்த்திகம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா பரோட்சமாக அந்த பாரமார்த்திகத்துவம் தெரிகிறது வாழ்க்கை அந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்ப இது பிரசக்தியா? அந்த பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் இல்லைன்னு சுருக்கி நிஷேதம் பண்றது, அனுமான நிஷேதம் பண்றதுன்னா இது சரியான விஷயம் தான். தஸ்மா பரோட்ச பிரசக்திரேவ தரிசனியா அथवा இதோட இது முடிக்கிறேன். மாபூத் பிரசக்தி அப்படின்னு சொல்ற என்ன பிரசக்தி அப்பிரசக்த பிரதிஷேதம் இன்னும் பேசுகிறேன். பிரதிஷேதம் பண்றதுக்கு பிரசக்தி வேணும் என்ன விஷயம், என்ன அவசியம்? என்ன சொல்றாருன்னா, ஒரு அபாவம் ஒரு இடத்துல தெரியணுமானால் அது தெரியறதுக்கு யோக்ஞானுபலப்தின்னு ஒரு காரணம் சொல்ற. பார்த்தா உடனே அபாவம் தெரியும்னு இல்லை, அங்க வந்து அந்த பிரதியோகிய ஒரு ஆரோக்கியம் பண்ணி அப்புறம் இல்லைன்னு சொல்லணும். இப்ப இங்க வந்து கட்டம் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டா இதுக்கு ஒரு பிரக்கிரியை. எப்படி பிரக்கிரியன்னு கேட்டா, இங்க பார்த்தேன் பிரதியோகி ஞானங்கள்லாம் இருக்கு, ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் ஒரு கட்டம் இருக்குமானால் அது தெரியணுமே, தெரியலையே, அதனால இல்லை. இந்த இடத்துல இவ்வளவு சாமகிரி இருக்கு, வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கட்டம் இருக்குமே ஆனா அது தெரிஞ்சிருக்கணும். எதிர்த்தியா உபலபிதா உபலபிதே தெரியல, அதனால கடம் இல்லைங்கிறது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த இல்லைங்கிறது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இருந்தால் அப்படின்னு அந்த பிரதியோகியை இங்க கொண்டு வந்து ஆரோபணம் பண்ணணும். இது ஒரு பிரசக்தி. இந்த பிரசக்தி எதுக்கு வேணும்? பிரத்யக்ஷமாக அங்க இல்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆனா பரோட்சமாக சப்த பிரமாணத்தினாலேயோ அனுமான பிரமாணத்தினாலேயோ ஒரு வஸ்து அங்க இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க அந்த மாதிரி அது இருந்தாலும் தெரியணுங்கிற இந்த பிரசக்தியே தேவையில்லை. இந்த ஆரோபங்கள்லாம் அந்த தேவையில்லை. சப்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையில்லை, அனுமானத்துக்கும் தேவையில்லை. அதனால இங்க நாம சொல்றது சப்த பிரமாணம். ஸ்ருதின்னு இருக்குன்னா அது சப்த பிரமாணம், இதுக்கு பிரசக்தி வேண்டாம். அதே மாதிரி அனுமான பிரமாணம், பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் இல்லைன்னு அனுமானத்தால சொல்றோம், இங்கேயும் ஒன்றும் பிரசக்தி தேவையில்லை. அதனால இந்த அப்பிரசக்த பிரதிஷேதாபத்தின்னு ஒரு தோஷம் சொல்றது அது தப்பு, அதுவே தோஷமே தப்புன்ற. நக அபாவ பிரத்யக்ஷேகி சம்பர்க்க ஆரோபத்துவேன சா உபயுஜ்யதே. இந்த பிரசக்தியானது அபாவ பிரத்யக்ஷத்துக்கு உபயோகப்படும். சப்தானுமானயோஸ்து தஸ்யாக ஸ்வ உபயோக. இந்த சப்த பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் இந்த பிரசக்தி தேவையில்லையே, என்னத்துக்கு பிரசக்தியே வேண்டாம். அப்ப அவர் என்ன சொல்றார்? நக அப்பிரசக்தும் நிஷேத வையர்த்தம். பிரசக்தியே இல்லைன்னா எதுக்காக நிஷேதம் பண்ற? பிரசக்தி வந்தாதான் நிஷேதம் பண்ணணும். வையர்த்தியம்னு சொல்ற, பிரயோஜனம் இல்லை இந்த நிஷேதத்துக்கு நீங்க நினைக்கிற. பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டா உன்னோட கேள்வி அறிவிட்டு போகும். பிரயோஜனம் இருக்கு. அனர்த்த நிவர்த்தி ரூபத்தை பிரயோஜனத்தை வித்தியமானதா. பிரபஞ்சத்தை பாரமார்த்திகம் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டானே, ஆனால் அப்பவே அது பாரமார்த்திகம்னு நினைக்கின்றதுனால வரக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுது. அப்ப என்னாச்சு? பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது அப்பிரசக்த பிரதிஷேதமாக இருந்தாலும் அர்த்தம் இல்லை, அப்பிரயோஜனமாக இருக்கு. அதனால இத நிஷ்பிரயோஜனம்னு சொல்ல முடியாது. நக பிரத்யக்ஷ விஷய தாத்விகத்வாபத்தி தத் விஷய அதிகரணத்தைவ பாரமார்த்திகத்துவம் வெதிரேகத்தை போதுமா. அனுமானம் வந்து பிரத்யக்ஷம் சொன்ன விஷயத்தை பாதிக்கல, அது விஷயமே வேறேன்னு சொன்னால் பிரத்யக்ஷ விஷயமே பாதிக்கப்படாததுனால தாத்விகமாயிடுமேன்னு ஒரு கேள்வி கேட்டுருந்தான். இதை இல்லைன்னு அதான் சொல்லவே இல்லையே. அப்ப பிரத்யக்ஷம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் பாரமார்த்திகமா இருக்குதுங்க. அப்படி இல்லை. பிரத்யக்ஷம் எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததோ அதை அப்படியே எடுத்துட்டு அந்த விஷயத்துல பாரமார்த்திகத்துவம் கிடையாதுன்னு அனுமானம் சொல்லி கொடுக்குறது. இப்ப பிரத்யக்ஷ விஷயம் பாரமார்த்திகம்னு சொல்லலாமா? முடியாது.
பிரத்யக்ஷம் சொல்லி கொடுத்த அதே விஷயத்தை கிரகிச்சு இது பாரமார்த்திகம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அது வந்து பாரமார்த்திகம் சொல்ல முடியும். அதனால சகாஜ நகா அஸ்தி அனுபவத்தி, இந்த இடத்துல ஒரு அனுபவத்தியும் இல்லை, சந்தனக்காரர் இதைத்தான் நினைச்சிருக்காருன்னு அடுத்த